மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணுபத்னி சதிமகே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதக. மகாலட்சுமி தேவியுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். லக்ஷ்மி தேவி எப்பெல்லாம் யாருக்கிட்ட வருவா, யார் வீட்டில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வா, இதை நம்ம ரொம்ப அழகாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், மகாலட்சுமி இருக்கிற வீடு இல்லாத வீடு, இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். எந்த வீட்டில் லக்ஷ்மி இருப்பாள்? ரொம்ப சிம்பிள். முகம் மலர்ந்து இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் மகாலட்சுமி இருப்பாள். நம்ம தாங்க மகாலட்சுமி. நமக்கு எவ்வளோ வேதனைகள் இருக்குது, எவ்வளோ வருத்தங்கள் இருக்குது, எவ்வளோ சோகங்கள் இருக்குது, எவ்வளோ அவமரியாதைகள் இருக்குது, எவ்வளோ ஏமாற்றங்கள் இருக்குது. நெகட்டிவாக சொல்லப்போனால் இல்லாத ஒன்று கூட இருக்காது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஒன்று இருக்கும். ஏமாற்றம் இருக்கும், தோல்வி இருக்கும், பயம் இருக்கும், வருத்தம் இருக்கும். நல்லதுன்னு சொல்லப்போனால் மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்கா சார்? எங்கே சார் இருக்குது? ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம், கிடைச்சா சந்தோஷங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் இருக்கிறீங்க. உண்மைதானே? அப்போ இந்த மகிழ்ச்சியை எப்படி கொண்டு வரணும்? இவ்வளோ கெட்டது இருக்கிற ஒரு விஷயத்தில் நல்லதை கொண்டு வரணும்னா என்ன பண்ணலான்னா, ஒரே ஒரு விஷயந்தான், சிம்பிள். சிரித்தோம்னா எல்லாம் போயிடும். முகம் மலர்ந்தால் எல்லாம் போயிடும். முகம் மலர்வது தான் முதல் வேலை. மகாலட்சுமி அங்கே தான் இருப்பாள். நீங்கள் என்னதான் நீங்கள் என்ன சொல்லுவாங்க, தங்க காயினில் லக்ஷ்மி தேவிக்கு அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ணாலும், நல்லா தெரிஞ்சுங்க, தங்க காயினில் அஷ்டலக்ஷ்மிக்கு நீங்கள் அஷ்டோத்திரம் சொல்லி நீங்கள் பூஜை பண்ணாலும் சிரிப்பு இல்லாத இடத்துல எல்லாம் கடமையேன்னு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாம் கடமை. எங்கத்தை நம்ம சிரிக்கிறது, சிரித்தா அது கேமராவில் பதிவாயிட்டுனா அப்படின்னு கேமராவுக்காகவே இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ என்னங்க வாழ்க்கை? ஒரு மனுஷன் சிரிக்கணும்னு, ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தன்னோட இயல்புங்க. ஒரு குடும்பத்தில் யதார்த்தமாக ஒருத்தவங்க சிரித்து பாருங்கள். நம்ம டிவி பார்க்கும்போது சிரிப்போம். ஏதாவது நீங்கள் ஒரு சமையல் பண்ணிகிட்ருக்கீங்க, லேடிஸ் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அப்போ உங்களுக்கு அந்த சிரிப்பு வருமோ வராதா? ஆண்கள், நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சிரிப்பு வருமோ வராதா? பெண்கள், நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல, உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ஒரு சிரிப்பு வருமா? ஏதோ நினைக்கும் போது அவ்வளோதாங்க. அந்த நிமிஷமே நம்மள்கிட்ட வேர்வை இருக்காது, ஒரு பெரிய சந்தோஷமே கிடச்சிரும். இவ்வளோ தான். லக்ஷ்மி தேவி உள்ளே இருக்கணும்னா நம்ம முதல் விஷயம் சிரிப்பு இருக்கணும், முகம் மலர்ச்சி இருக்கணும். ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தால் கூட வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு இந்த முகத்தில் அப்படி ஒரு மலர்ச்சி இருக்கணும். சோகங்கள்லாம் ஓரமாக வைப்போம். அது இல்லாத நாளே கிடையாது. ரத்தம் இல்லாமல் ஒரு உடம்பு இருக்காது, காற்று இல்லாமல் உள்ள ஒரு உடம்பு இருக்காது, சோகம் இல்லாமல் உடம்பு இருக்காது. இந்த உடம்புக்கு இதெல்லாம் தேவை. ஏன்? இதெல்லாம் இந்த உடம்பால் வரக்கூடியது. இந்த உடம்புக்கு தேவை, உடம்பால் வரக்கூடியது. நமக்கு தேவைக்கு தானே எல்லாத்தையும் அழைச்சிக்கிறோம். அதெல்லாம் அழைச்சிக்கிட்டு அந்த சோகத்தை திடீர்னு போ 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 நீ வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும்? சோகம் வந்து டவுன் ஆகிடும் இல்லையா? அப்போ இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விரதமாக இருக்கும். வரலட்சுமி விரதம் இது வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் இருந்திருக்கீங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாரு. எல்லாரும் டக்குன்னு வரலட்சுமி விரதம் இருக்க முடியாது. அது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க. எல்லாராலையும் வரலட்சுமி விரதம் இருக்க முடியாது. இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் அதை எடுத்திருக்கீங்களா, இருந்திருக்கா, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா புதுசாக எடுக்கிறவங்க அந்த விரதம் ஏற்கனவே இருந்தவங்கள்ட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதுதான் முதல் விஷயம். அதனால் மகிழ்ச்சியோடு வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ளுங்கள். வரம் கண்டிப்பாக அந்த லக்ஷ்மி தருவாள். என்ன வரம் வேணும்? இந்த வருஷம் நீங்கள் வரலட்சுமி விரதம் இருங்க, அடுத்த வருஷம் நீங்கள் இதில் எனக்கு நடந்திருக்குங்கன்றத லிஸ்ட்டே போடலாம். 100% சொல்கிறேன், நம்பிக்கையோடு சொல்கிறேன். கடவுள் மீது நம்பிக்கை, கடவுள் மீது நான் வைக்கும் நம்பிக்கை. ஆனால் எதையுமே மனப்பூர்வமாக செய்யணும், மனப்பூர்வமாக விரும்பி செய்கிறது, அவ்வளோதான்.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த வரலட்சுமி நமக்கு நிறைய நல்லது செய்வாள். அப்படிப்பட்ட வரலட்சுமி விரதம் என்னைக்கு வருதுன்னா, ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி, ஆவணி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். இதில் வேறு எதையும் யோசிக்க வேண்டாம். அன்றைக்கி அஷ்டமி இருக்குது, நவமி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எதுவும் கிடையாது. லக்ஷ்மி வரா வெள்ளிக்கிழமை, ஆவணி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை உள்ள என்ட்ரி ஆகிற அம்பாள். அவ்வளோதான் நம்மளோட திங்கிங். ஓகேவா? இப்படி நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு அம்பாளை அடைங்க. எப்படி அடைக்கணும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். வீடை வியாழக்கிழமைக்கு நல்லா சுத்தம் பண்ணி வைங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். குப்பை இருக்கிற இடத்த குப்பையை எடுங்க. ஒட்டடை எடுத்துருங்க. ஒட்டடை அடிக்கணும், ஒட்டடை அடிச்சிடணும், குப்பை எடுத்துடணும். சமையல் ரூமை சுத்தம் பண்ணி வைக்கணும், சாமி ரூமை சுத்தம் பண்ணி வைக்கணும், முக்கியமாக பீரோவை சுத்தம் பண்ணி வைக்கணும். புதன்கிழமையே கூட இந்த வேலையை ஆரம்பிச்சிருங்க. சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, பீரோவில் அந்த கேஷ்பாக்கை மட்டும் சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. பீரோ திறந்தோன்னே ஃபுல்லாக பணக்கட்டை அடுக்கி வச்சுருக்குறோம் கிடையாது. இல்லை, ஃபுல்லாக அதில் துணி தானே அடுக்கி வச்சுருக்குறோம். இந்த துணியெல்லாம் பார்த்திங்கன்னா அலங்கோலமாக இருக்கும். தயவுசெய்து துணிகளை கரெக்டாக அடுக்கி வைங்க. யார் யாருக்கு வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருக்கு எத்தனை பீரோவோ, 2 பீரோ இருக்கா, 3 பீரோ இருக்கா, இல்லை ஒரு பீரோவிலே 4 அடுக்கிறோம்னா நல்லா கரெக்டாக அடுக்கி வைங்க. உங்கள் வீட்டு பீரோவை நீங்கள் திறந்தால் உங்களுக்கு பிடிக்கணும். ஐயய்ய, இதில் எங்கே இருக்குன்னே தெரியலையே துணி, அட என்னடா இது அப்படின்னு இந்த டென்ஷனாக நம்ம வெளியில் கிளம்பும் போது பீரோவில் உள்ளே போய் எடுப்பாங்க பாருங்கள். அப்புறம் எப்படி அம்பாள் உள்ளே வருவா? பணம் எப்படி தங்கும்? நமக்கு எங்கே பார்த்தாலும் டென்ஷன் நமக்கே வரக்கூடாது. அதனால தான் சொல்லுவாங்க, சமயக்கட்டில் பார்த்துறீங்களா, பெண்கள் ரொம்ப சாதுரியமாக வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு கைக்கு ஏற்ற மாதிரி எல்லா பொருளும் வச்சுருப்பாங்க. அஞ்சலைப்பட்டி இந்த கைக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? மோட்ரு சுவிட்செல்லாம் இந்த பக்கம் போடுற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த விரலுக்கு அவசியமான பொருளை இந்த பக்கத்துலேருந்து உடனே காஃபி பவுடராக இருக்கட்டும், சீனியாக இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த பக்கம் அவசியம். கொஞ்சம் காஸ்ட்லி ஐட்டம் தேவைப்படாது, அப்பப்போ தேவைப்படுற ஐட்டம்னு இந்த பக்கத்துக்கு வச்சுருப்பாங்க. பயங்கரமாக யோசிப்பாங்க பெண்கள். அதே மாதிரி தாங்க வீட்டில் ஒவ்வொரு இடத்தையும் அப்படி தான் வச்சுக்கணும். இந்த டிவி மேலே என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள், சகலமும் இருக்கும் சில வீட்டில். இப்போ நல்ல வேளை எல்இடி டிவி வந்ததுனால கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, ஆனால் அதோட ஸ்டாண்டில் எல்லாமே இருக்கும். டைனிங் டேபிள் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதையெல்லாம் மேக்ஸிமம் டெலீட் பண்ணுங்கள், சுத்தம் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டம் இஷ்டமாக இருந்தோம்னா கஷ்டங்கள் கூட நமக்கு என்ன ஆகும், காலமாக நமக்கு மாறி நல்ல பதில் சொல்லும். அப்போ என்ன பண்ணணும், வீட்டை சுத்தம் பண்ணுங்கள். சோஃபா எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, டீப்பாய், டைனிங் டேபிள் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்து சாமி ரூமுக்கு வாங்க. ஏன்னா எல்லாம் என்ன பண்ணுறோம்னா வெறும் சாமி ரூமை மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு இதெல்லாம் நமக்கு இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. எல்லா இடத்தும் சுத்தமாக வச்சுட்டு நீட்டாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு உங்களுக்கே உங்கள் வீட்டை பிடிக்கணும். அதுக்கப்புறம் சாமி ரூமை சுத்தம் பண்ணிடுங்க. இது எல்லாம் வியாழக்கிழமை அன்றைக்கி நடந்துடணும். வியாழக்கிழமை எல்லாம் முடிச்சுட்டு சாயரட்சை வீடை நல்லா பெருக்கிட்டு ஒரு மாப்பு போட்டுருங்க. மாப்பு போடும் போது என்ன பண்ணுங்கன்னா, பக்கெட்டு தண்ணியில் ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போடுங்க. அப்புறம் அது போட்டு ஒரு சிட்டிகை போதும், ரொம்பலாம் போட்டுறாதீங்க. ஆமாம். அப்புறம் இந்த வாசனை திரவியங்கள்லாம் இப்போ விற்கிது, அதனால் அந்த கோமியம்லாம் கூட கலந்துக்கலாம். அதை கலந்து கொஞ்சோண்டு கலந்துக்கிட்டு வீடு முழுக்க மாப்பை போட்டு விட்ருங்க. ஃபுல்லாக எல்லாம் முடிச்சிட்டிங்களா? அடுத்தது நிலப்படியை சுத்தம் பண்ணுங்கள். நிலப்படியெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருங்க. வெள்ளிக்கிழமை காலையில் முதல் வேலை வாசலில் நல்ல நட்சத்திர கோலம் போடுங்க. ஸ்டார் நட்சத்திர கோலம் அழகாக போடுங்க. ஓகேவா? சூப்பராக கோலத்தை போட்டு ஆரம்பிங்க. அதுக்கு அடுத்தது நிலப்படியில் ஒரு அரிசி மாவு கோலம், நிலப்படியில் ஒரு தோரணம், மாவிலை தோரணம் கட்டுங்க. நிலையில் இருக்கிற சுவாமி, என்ன சுவாமி அங்கே நிலையில் கதவுல வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தன குங்குமம், வீட்டில் சுவாமி ரூமில் சந்தன குங்குமம், அது மாதிரி பீரோவுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வைங்க. அதுக்கு அடுத்தது சுவாமி ரூமில் சுவாமி பூஜை ஆரம்பிங்க. அழகாக சுவாமிக்கு அபிஷேகத்தெல்லாம் பண்ணிவிட்டு அருமையாக வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சு புஷ்பம்லாம் சாத்துங்க. எல்லாம் முடிச்சிட்டிங்களா? குத்து விளக்கு எடுத்து வச்சு ஒரு வாழை இலையில் கொஞ்சம் அரிசி போட்டு அது மேலே குத்து விளக்கை நிறுத்தி 5 முகம் குத்து விளக்கு பூஜை பண்ணுங்கள். பிள்ளையாரை பிடிச்சி வைங்க. பிள்ளையாருக்கு ஒரு பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து குத்து விளக்கு பூஜை பண்ணி முடிஞ்சால் லலிதா சகஸ்ரம் பாராயணம், இல்லை அபிராமி அந்தாதி பாராயணம், இல்லை லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லுங்கள். அம்பாளுக்கு சொல்லி குங்குமத்தை போடுங்க. பாயசம், நல்ல பால் பாயசம், அடுத்து பருப்பு பாயசம், பால் பாயசம் பண்ணுங்கள். பருப்பு பாயசம் பண்ணுங்கள். அம்பாளுக்கு நிவேதியம் பண்ணுங்கள். இல்லை சக்கரை பொங்கல் நிவேதியம் பண்ணுங்கள்.
நைவேத்தியம் பண்ணி நல்லா தேங்காய் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம்லாம் வச்சு தேங்காய் உடைச்சி நைவேத்தியம் பண்ணிவிட்டு அது மாதிரி வந்து அம்பாளுக்கு பிடிச்ச உங்களுக்கு இந்த தாலி கயிறுன்னு சொல்லுவாங்க, சரடு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வாங்கி வைங்க. சுவாமிக்கு நல்ல வழிபாடு பண்ணுங்கள். நிறைய குங்குமம் மஞ்சள் எல்லாம் தாழம்பு குங்குமம் வாங்கிக்கோங்க. நல்ல அழகாக பூஜையை முடிங்க. ரொம்ப ஆனந்தமாக அப்படியே லைட்டாக வீட்டு டிவியில் வந்து ஏதாவது ஒரு பக்தி சாங் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். இதெல்லாம் மேக்ஸிமம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை 10:30 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. ஏன்னா 10:30 12 ராவுகாலம் 9:30 முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிச்சுட்டு அதுக்கு பிறகு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற பெண்கள் யாராவது ஒரு பெண்களை கூப்பிட்டு 2 பெண்கள் 3 பெண்கள் கூட கூப்பிடலாம். 1 இல்லை 3 5 அதுமாரி அவங்களுக்கு கூப்பிட்டு ஏதாவது உங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். இல்லையா உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கே நீங்கள் அதை கொடுக்கலாம், இந்த கயிறு கொடுக்கலாம். ஸோ வரலட்சுமி விரதம்ங்கிறது நம்ம கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் புதுசாக இருக்கிறவங்க முதல்ல இருக்கிறவங்கள்ட்டேருந்து அதை கேட்டு தெரிஞ்சு முறைப்படி அதை வாங்கிக்கிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வரலட்சுமி விரதத்தின் மூலமாக உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக இருக்கும். இது கார்த்தால முடிச்சுட்டேன்னு அப்படியே விட்டுறக்கூடாது. சாயரிச்சா மீண்டும் அதேமாதிரி விளக்கேற்றி 5 குத்து விளக்கு ஏற்ற வேண்டாம். சாதாரணமாக விளக்கேற்றிட்டு மீண்டும் ஒரு பாயசமோ இல்லை பால் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பால் எல்லோரும் நைவேத்தியத்தை எல்லோரும் சாப்பிட்ணும். அது ரொம்ப முக்கியம். நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை எங்கேயோ கண்டுக்காமே விட்டுரும். சுவாமி சாப்பிட்டதை நம்ம சாப்பிட்ணும். அதனால் பால் நைவேத்தியம் சாயரட்சை பண்ணி ஒரு ஆரத்தி ஒரு ஆழம் கரைங்க. சாயந்தரம் திருஷ்டி சுற்றி போடுங்க. அம்பாள் பரிபூர்ணமாக உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருப்பாள். நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பா. அதனால் அம்பாள் வந்து அந்த நாளில் ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் நமக்கு கொடுப்பா. அன்றைய தினத்தில் அன்றைக்கி சாயரட்சை பக்கத்தில் இருக்கிற சிவாலயமாக இருந்தால் சிவன் கோயிலில் இருக்கிற மகாலட்சுமியை போய் பாருங்கள். லக்ஷ்மி தேவிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. பெருமாள் கோவிலாக இருந்தால் தாயார் சன்னதிக்கு போய் அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. நல்லது நடக்கும். சரிங்களா? செய்யுங்க. வரலட்சுமி விரதம் புதன்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் 21 ஆவணி 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் கொண்டாடுங்க. நிச்சயமாக வரம் கொடுப்பாள் அந்த மகாலட்சுமி. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.